ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, சின்சான் ஒன் ஆஃப் த ஹாரர் அண்ட் ரொம்ப மிஸ்ட்ரியான எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோ உள்ள போகலாம். அதான் ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிச்சிருவான். அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, பழையங்காலத்தில் ஒரு அரண்மனை இருந்திருக்கும். அந்த அரண்மனையில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆவி வந்து அந்த பொம்மை உள்ள போயிடும். பொம்மை பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அழிக்கணும் ஒரு நோக்கத்திலே இருக்கும். பார்க்குறது ரொம்ப ஹாரராகவே இருக்கும். அந்த பொம்மை அரண்மனையில் இருந்திலிருந்து அந்த அரண்மனைக்கு ஒரே கெட்ட செய்தி, அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான செய்தியாக வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்த அந்த அரண்மனையோட ராஜா பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையை எரிச்சிடுறாங்க. அந்த அரண்மனையாக ஃபுல்லாக எரிஞ்சுது. ஆனால் அந்த பொம்மை மட்டும் ஒன்றும் ஆகாமல் அப்படியே இருக்குது. இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாரராக காமிக்கிறாங்க. இந்த பொம்மை ரொம்ப தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மசா அழுதுறான் டக்குன்னு. அப்படியே நம்ம இங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா நைட்டாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் ஸ்ட்ரீட்டு பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒருத்தர் வருவார். அவர் டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டுருப்பார். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஷின்சானோட அப்பா ஹாரி தான். ஹாரி வந்துட்டுருப்பார். கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் ஒரு என்னமோ உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அவரும் அந்த பொம்மை கை நீட்டுற மாதிரி இருக்கும். இவரும் பார்ப்பார். இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காவார். இந்த பொம்மை எப்படி இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை தூக்கிப்பார். அவருக்கு இந்த பொம்மை என்னென்னே தெரியாமல் அவரும் எடுத்துப்பார். எடுத்துக்கிட்டு இதை நம்ம லேட்டாக போகிறதுக்கு சமாளிக்கலாம், இந்த பொம்மை ஹீமாரிக்காக வாங்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவார். அந்த பொம்மை பார்த்திங்கன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்கும். அவங்க கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் போயிடுவார். வீட்டுக்கு போயிட்டு ஷீரோவும் இருக்கும். ஷீரோ ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. ஏன்னா பொம்மை தீய சக்தினால ஷீரோ ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. போயிட்டு சொல்லுவான், இந்த பொம்மை வாங்குறதுனால தான் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொம்மையை பார்த்து ஹீரோ ரொம்ப பயப்படும். ஏன்னா அந்த பொம்மை ஹீரோட்ட ஒரு மாதிரியாக ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிருக்கும். அதனால் ஹீரோ ரொம்பவே பயந்து போயிடும். ரொம்ப அந்த அந்த நைட்டு ஃபுல்லாக ஹீரோ பயந்துக்கிட்டே தான் இருக்கும். நைட் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும் போது ஹீமாரியை காமிப்பாங்க. ஏன்னா ஹீமாரி வாங்கிட்ட பொம்மைனால நைட் ஆகிடும். நைட்டு காமிக்கும் போது அந்த பொம்மை பார்த்திங்கன்னா தனியாக உட்காந்துருக்கும். உட்காந்துட்டு இருக்கும்போது தலையை தானாக ரொட்டேட் பண்ணும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாரராக இருக்கும் சின்ன பசங்களுக்காக. அந்த தலையை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாரராக ரொட்டேட் பண்ணிட்டு அது அந்த காரிடாரில் நடந்து போயிட்டுருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த பொம்மை தானாக ரொட்டேட் பண்ணிட்டு இதை நம்ம ஏதாச்சும் பண்ணியாகனு சொல்லிட்டு நிறைய ஊசியெல்லாம் இங்கே போட்டிருக்கும். யாராச்சும் வந்தால் மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அது ஊசியை போட்டுட்டு தானாக அது அந்த பக்கம் உட்காந்துரும். ஊசி யார் வருவாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஷின்சான் தலைவன் என்ட்ரி கொடுத்துருவான். ஷின்சானும் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வந்துட்டுருப்பான். அந்த பொம்மை ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்கும், மாட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஷின்சானு சைக்கிளில் வந்து அந்த பொம்மைக்கு ரொம்ப ஒரு தக் லைஃபை கொடுத்துருப்பான் மாசா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை என்ன இப்படி பண்ணிட்டான், இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பார்க்கும் இவனை. அப்புறம் காலையிலே ஆகிடும். காலையில் பார்த்தீங்கன்னா ஷீரோ இன்னும் பயந்துட்டு தான் இருக்கும். ஷீரோ ஒரு மாதிரியாக ஃபேஸே ஆகிடும். அதுக்கப்புறம் வீட்டுள்ள பார்த்தீங்கன்னா ஹாரி ஒரு மிச்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த பொம்மை வீட்டில் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாரராக ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் கேட்பாங்க என்ன சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஹாரி ஒரு பக்கம் சண்டை போடுவாங்க. இஷ்டம் இருந்தால் சாப்பிடுங்க, இல்லை எந்திரிச்சு போங்கன்னு சொல்லிட்டு மிச்சி ஒரு பக்கம் சண்டை போடுவாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை சிரிச்சிட்டு இருக்கும். இன்னும் சண்டை போடுங்க, அந்த சண்டைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்கும். ரொம்ப ஹாரராகவே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீமாவரி வந்து இவங்களை பார்க்கும்போது ஹீமாவரி வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் ரொம்ப நார்மல் ஆகிடும். அவங்களும் நார்மல் ஆகிடுவாங்க. இதை பார்த்து அந்த பொம்மை இவ வந்தனால தான் இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா இந்த ஹீமாவரி இங்கெல்லாம் வராத, நீ போயிட்டு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா ஹீமாவரி தூக்கி எறிஞ்சிருவா. அது பொம்மை பார்த்தீங்கன்னா செவுத்தில் முட்டிடும். செவுத்தில் முட்டி தூக்கி போடக்கூடாது ஹீமாவரி அப்படின்னு சொல்லுவான் மிச்சி. ரொம்ப அவஸ்தைப்பட்டுரும் ஹீமாவரிகிட்ட. அதுக்கப்புறம் ஹாரியும் சொல்லுவார், அண்ணா சரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமாக போவார். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருப்பாங்க, ஒரு மாதிரியாகவும் இருப்பாங்க. அப்போ தான் அந்த பொம்மை வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஹிப்னோடைஸ் பண்ணி ஒரு மாதிரி ஆக்கிடுது. ஹீமாவரி பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு அந்த கிளாஸ் இறக்கி கீழே விழுவலான்னு போகுது அந்த பொம்மைனால். அப்போ பார்த்தீங்கன்னா ஷின்சான் வந்து அதை தடுத்து விட்டுறான். ஹீமாவரி பக்கம் திருப்பி விட்டு அந்த பொம்மை மேலே ஏறி மிதிச்சுட்டு போயிடுது. இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷின்சான் வந்து அந்த கத்திரிக்கோள் எடுத்து பொம்மையோட முடியெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வேணான்னு கத்துது. ஏன்னா யாரும் கேட்கல அந்த குரல். ஷின்சானும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டான். அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடி ஆகிடும், டக்குன்னு மொட்டையாகிடும் அந்த பொம்மை. அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்படி பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கரு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி விட்ருவான் ஷின்சான். நம்ம தலைவன் சும்மா இருப்பானா. பொம்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாகிடும். ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு கோவில் போயிடும். ஏன்னா இந்தமாரி யார்கிட்டையும் நான் இருந்ததில்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக எந்திரிச்சு ஷின்சானை நோக்கி வந்துட்டு இருக்கும். ஷின்சான் ஆக்ஷன் கம்மினை வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். ஆக்ஷன் கம்மினா சும்மாவான்னு சொல்லிட்டு
பொம்மையை பறக்க விட்டுருவான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீமாவரி டைப்பர் மாற்றினில் போயிட்டு அந்த பொம்மை விழுந்துடும். பொம்மை ஒரு மாதிரியாக போயிடும். பொம்மையை தூக்கி போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு மிச்சி தூக்கி போட்டுருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹாரி மாரி இன்னொருத்தவர் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை எடுக்கலான்னு வராரு. ஆனால் அந்த பொம்மையை பார்த்து இதெல்லாம் பொம்மையா, இதெல்லாம் எங்கே வச்சுருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாகவே முடியுது இந்த எபிசோடு. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.